தஞ்சாவூர்ல வந்து ஆடுதுறைன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வந்துட்டு கழிப்பறை வந்து கட்டியிருக்காங்க. அந்த கழிப்பறை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு வாலே இல்லாம அப்படியே ஒரே ஈவனா வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல டெண்டர் கொடுத்தவனா இருக்கட்டும், இல்ல அந்த டெண்டர் எடுத்து அதை கட்டினவனா இருக்கட்டும், இல்ல அந்த ஏரியா எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்கூல் எச்எம்மா இருக்கட்டும், உங்க பசங்களை அந்த கழிப்பறையில நீங்க யூஸ் பண்ண விடுவீங்களா? இது போல வந்து கொடுத்த பட்ஜெட்டுக்கு இது மாதிரி தான் வந்து கட்ட முடியும். நீங்களாம் உங்க வீட்டுல வந்துட்டு சௌகரியமா வந்து பாத்ரூமை கட்டிப்பீங்க. அரசு பள்ளியில மக்களோட குழந்தைங்க வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணுனா ஏனோ தானோன்னு வந்துட்டு பண்ணுவீங்க. காலை உணவு திட்டம் வந்துட்டு அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு பெருமையா வந்து விழா நடத்துறீங்க. கல்வி வந்துட்டு விருது வழங்கும் விழான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நடத்துறீங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ப்ரமோட் பண்றீங்க. காலை உணவு திட்டத்தை வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோம் சொல்லி அதுக்கு விழா நடத்துற உங்களுக்கு உங்க கவனத்துக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமா ஒரு கழிப்பறையை வந்துட்டு கட்டுறாங்களே அது ஏன் உங்க கவனத்துக்கு வர மாட்டேங்குது?